நான் கேட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்க சொன்னது யார்? அது ஏசப்பா சொன்னார். ஏசப்பா அப்படி சொல்ல மாட்டார். நீ தப்பான ஊழியத்தை செய்கிற, ஒழுங்காக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்கோன்னு சொன்னேன். அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. ஃபோன் எடுத்ததுமே ஏன்னா பொண்டாட்டி தான் அட்டன் பண்ணுவான். திருடி, முதல் வார்த்தை திருடி, செல்ஃபோன் திருடி, செல்ஃபோன் சார்ஜர் திருடி. டயலாக் எப்படி இருக்குது? டயலாக். ஏன்னா செல்ஃபோன் சார்ஜர் எடுத்தா இல்லை, சார்ஜரை உண்மையிலே எடுத்துகிட்டு வந்துட்டா. இவன் ஞாபகம் மறதில் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஆனால் இங்கே வந்தது நாங்கள் என்ன சொன்னோம்? சிஸ்டர் எங்கள் பேக்கில் 2 சார்ஜர் கிடக்குது. ஒன்று உங்கள் சார்ஜர், நாங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னோம். அது வேண்டாம், நாங்கள் இப்போ இன்னொரு ஃபோன் வாங்கியிருந்தோம், அதனால் அந்த சார்ஜர் எங்களுக்கு யூஸ் இல்லை, நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அம்மா சொல்லுச்சு. ஆனால் அந்த அம்மாவுடைய அக்கா திருடி. ஒரு நாளைக்கு இல்லை, நான் அதை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த தகப்பனார் இப்போ அவளுக்குள்ளே போய் எங்களுக்கு விரோதமாக ஊழியம் செய்யுது, கிரியை செய்யுது. என்ன, எனக்கு அப்பாவை நீ இப்படி தப்பாக சொல்லிட்டு போனியா? நீ எவ்வளோ பெரிய மனுஷன் அவன். பிசாசு பேசுது, ஊழியத்து விரோதமாக கொடி பிடிக்குது. பிறகு ஃபோனை அட்டன் பண்ணால் காரி துப்பும். அது அத்தனை காரி துப்புலையும் இவ தான் வாங்குவா. ஃபோனை ஆன் பண்ணியாச்சுன்னா காரி துப்பல். முதல்ல ஊழியத்தில் முதலாக காரி துப்பன ஸ்திரியை தான். விடுதலையும் அங்கே, எங்களுக்கு விரோதமும் அங்கே. இயேசு கிறிஸ்துவோட இருந்த யூதாஸ் விரோதமாக மாறினது போல விடுதலை பெற்ற அநேகர் இந்த ஊழியத்து விரோதமாக எழும்புவார்கள். இது நிஜம், எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் இதில் பாடுகளாய் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன ரகசியம் என்று சொன்னால், இந்த சாத்தான், இந்த ராஜதந்திரம் படைத்த சாத்தான் இந்த ஆத்துமாக்களை வஞ்சிக்க ஆரம்பித்து எங்களுக்கு விரோதமாய் பேசி அந்த 33,000 திரும்ப கேட்டு ஹைகோர்ட் வழக்கறிஞரை என்னிடத்தில் பேசினார். அது வரைக்கும் அங்கே போனாங்க அவங்க பிரச்சனை. பிறகு திரும்ப கொஞ்ச காலம் நாங்கள் அமைதியாக இருந்து ஆண்டருக்குள்ளே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் எதிர்த்து நில்லு சாத்தானேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு எதிர்த்து நின்று நான் பேசினேன், பிரச்சனை ஓய்ந்து விட்டது. அல்லேலூயா. ஆகவே உலகத்தாரால் ஒருவராலும் விடுதலை பெறாத அந்த சகோதரிக்கு அருமையான விடுதலை, அந்த ரகசியங்களை, அந்த பாவ செயல்களை உடைத்து வெளிப்படுத்தி விடுதலை கொடுத்திருக்கிறார். லார்ஜ் பேரை கூட சொன்னார். இன்ன இடத்துல தவறு நீ பண்ணியிருக்கிறாய், அதான் விளைவு. அப்புறம் விடுதலை என்ன? இதுக்கு முன்னாடி இன்னொரு விடுதலை கொடுத்துருந்தார். இனி உன பையன் சொஸ்தமாவான்னு சொன்னார். அதுக்கப்புறம் எந்த விதத்திலையுமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவர்கள் சிஎம்சி மருத்துவமனை சொல்லுகிறது இவனுக்கு சர்ஜரி தேவையில்லை. இப்பொழுது மறுபடியும் அவன் பரிசுத்தம் அடைந்து நல்ல சுகத்தை பெற்றிருக்கிறான். இனி அவனுக்கு அந்த பிரஷருடைய அடையாளமே இல்லை என்று சொல்லி அனுப்பினார். இந்த 2 சம்பவத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது. அல்லேலூயா. ஒரு முறை வீட்டில் விசிட்டு, கடைசியாக விசிட்டு. ஆனால் ஏன் தான் அந்த வீட்டில் போனோம் என்பது மாதிரி ஆகுகிற சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. அவமானத்தை அவர்கள் தந்தார்கள். அல்லேலூயா. உற்சவமாக கையை தட்டுங்க. சாத்தான் உங்கள் ஆத்துமாக்களை வஞ்சிப்பான். சாத்தான் உங்கள் உள்ளத்தை திருடுவான். உங்கள் இதயத்தினுடைய எண்ணங்களை மோசடி பண்ணுவான் என்பதற்கு இது ஒரு அருமையான சாட்சி. ஹல்லேலூயா. ஆகவே சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சென்று ஏவாளை எப்படி வஞ்சித்தது, எவ்வளவு அழகுபட சிந்திக்க வைத்து அது பழத்தை வாங்கி சாப்பிட தூண்டியது. அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் பிசாசானன் தூண்டும் பொழுது இச்சை ரோகத்தில் அகப்பட்டு இந்த பாவக்கட்டிலே விழுந்து விடுவோம். அது ஒரு பிசாசனுடைய தந்திரம், அது பிசாசனுடைய ஒரு திட்டம். ஆகவே இந்த திட்டத்திலிருந்து ஆண்களும் பெண்களும் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு சாத்தானுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து உணர்ந்து அவனை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஏதாவது சரீரத்தில் அந்த மாதிரி தோன்றுதல் வருகிறன்னு சொன்னால் ஜீவொலிக்கு கூப்பிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, 2வது கூப்பிடுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சரியான பதிலடியை சாத்தானுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவை பிசாசு தந்திரம் உள்ளது. அது உங்களை தரித்திரமாக்கும், அது உங்களை கொள்ளையிடும், அது உங்களை அழிக்கும், அது உங்களை கொல்லும். நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமே
பாவம் செய்யலைன்னா ஒரு சாத்தானும் உங்களுக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. பாவம் செய்தவர்கள் மனம் திருந்தினாலே போதும், எந்த சாத்தானும் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ 4 வரி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடைகளை ஏற்படுத்துகிற சாத்தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க விடாமல் எண்ணங்களை மாற்றுகிற சாத்தான். அல்லேலூயா. பரிசுத்தத்தை அடைந்து கொள்வதற்கு தடையாயிருக்கிற சாத்தானை நான் இன்று முதல் இயேசுவின் இரத்தத்தால் மிதித்து நட்டப்போம். அல்லேலூயா. நம்பிக்கையோட கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று வாசித்த மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான வேத வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம், தியானிக்கலாம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஒரு கிரேக்க ஸ்திரீ வருகிறாள். தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. ஆகவே இயேசு விடுவிப்பார் என்று கருதி இயேசுவிடத்தில் வந்து மகளை குறித்து பேசுகிறாள். கீழே உள்ள வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்றார். பிரியமானவர்களே, ஒரு விடுதலைக்காக இயேசு வருகிறார். இயேசுவிடத்தில் அந்த மகள் வருகிறாள். அது கிரேக்க ஸ்திரீ, எபிரிய ஸ்திரீயும் அல்ல. அது ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, யாருக்கும் வேண்டாத ஒரு ஸ்திரீ. தன் மகளுடைய விடுதலைக்காக தான் இயேசுவிடத்தில் வருகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? முந்தி என் பிள்ளைகள் சாப்பிடட்டும். அதாவது என்னுடைய விடுதலை என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிறேன், என் மகன்களுக்கு வைத்திருக்கிறேன், என் மகளுக்கு வைத்திருக்கிறேன். இந்த விடுதலையை நான் உனக்கு, அந்நிய ஸ்திரியாகிய உனக்கு தர முடியாது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுகிறார்? எஜமான் தன் ரொட்டி துண்டை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பானே தவிர நாய்களுக்கு கொடுப்பதில்லை என்று கடுமையாக சாடுகிறார். என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அதில் நீங்கள் பாருங்கள் அழுத்தம், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். முந்தி என் பிள்ளைகள் சாப்பிடட்டும், அப்புறம் மிச்சம் இருந்தால் பார்த்துக்கலாம். உடனே அவர் சொல்லிட்டா, உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்ட துணிக்கைகள் மேஜைக்கு கீழே விழுமல்லவா, அது நாய்கள் அல்லவா தின்னும். அந்த விடுதலையாவது எங்களுக்கு தாங்க. மகளே, உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். அந்த மகள் திரும்பி போகும்போது இல்லத்திலேயே மகள் சொஸ்தமடைந்திருந்ததை பார்க்க முடிகிறது. ஒரு சும்மா கையை தட்டலாமா? ஒரு அருமையான தியானிக்கக்கூடிய ஒரு வேத வசனங்கள். அப்போ பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு தான் முதல் விடுதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். அதான் என் பிள்ளைகளுக்கு நான் தருகிறேன். என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை, என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான்
மாற்றானாகிய உனக்கு தர முடியாது. நான் என் பிள்ளைகளுக்கென்று தான் விடுதலைக்காக வந்திருக்கிறேன், உனக்கல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் முதல்ல விடுதலை. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ரெண்டாவது, நீ விசுவசித்தால் உனக்கு உண்டு. நீ எச்சில் சாப்பிட்டாலும் சரி, ஒரு எச்சிலை சாப்பிட்டாலே விடுதலை உண்டு. அப்படி அவர் கடுமையாக சொல்லுகிறார். இது மாற்று மதக்காரர்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஒரு பெண்ணை, ஒரு மகளை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்படினால் அவளை ஒரு நாய்க்குட்டியாக ஆண்டவர் கருதினார். ஏனென்றால் நீ விக்கிரத்தை சேவிக்கிறவள், உனக்கெல்லாம் விடுதலை தர முடியாதுன்னு தான் இயேசு மறுதளித்திருக்கிறார். ஆனாலும் அந்த மகள் என்ன சொல்லுகிறாள்? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல விடுதலை கொடும், முதல்ல பந்தியை வையும். ஆனால் மிச்சம் விழுகிற அந்த எச்சிலாவது நாய்க்குட்டி தின்னும்ல, அது எனக்கு போதும் என்று சொல்லுகிறாள். இது எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். அவள் மாற்று மதத்தவளாய் இருந்தாலும் உம்முடைய எச்சில் எனக்கு போதும், அந்த எச்சிலை என் மகளை விடுவிக்கும் என்று நம்பி இருக்கிறாள் பாருங்க. நம்மை விட அவள் உயர்ந்து நிற்கிறாள் இங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட நம்ம இல்லைங்கம்மா, ஆண்டவரே நீ விடுதலை தரமாட்டீர், என்னையா நாய்க்குட்டின்னு சொன்னீருன்னு எடுத்து நிற்பான். அங்கே அப்படி அல்ல, அவளை ஏற்றுக்கொள்கிறாள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முதல்ல பந்தியை கொடுங்க, மிச்சம் மீதி இருந்தால் எனக்கு தாங்கன்னு கேட்குறான். அது என பிள்ளையை விடுதலையாக்கும். அவ்விதமாய் விடுதலையை கண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இதில் இந்த வசனத்தும் போல அறிவது என்ன? விசுவாசத்தை பார்க்கிறார், நம்பிக்கையை பார்க்கிறார். என்மேல் எவ்வளவு நம்பிக்கை கொண்டு இருந்தால் எச்சிலே போதும் என்கிறாள். உம்முடைய எச்சிலே என் பிள்ளையை சொஸ்தமாக்கும் என்று கருதுகிறாள். மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசத்தை அவர் மேல் வைக்க வேண்டும். இந்த மகள் கீழே விழுந்த எச்சிலை போதும், அது என் மகளை குணமாக்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு அவர் என்ன சொல்கிறார்? என் சுதந்திரத்தை உனக்கே தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம அந்த சுதந்திரத்தை உணர்ந்து கொள்வதும் இல்லை, அவர் மேல் விசுவாசத்தை நம்பிக்கையும் காட்டுவதும் இல்லை. ஏதோ தேவைகளுக்காக தேவனை ஆராதிக்கக்கூடாது, மெய்யாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மெய்யான அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீ எந்த மதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த இனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னை விசுவசித்தால் என் மகிமையை காண்பாய். இந்த தாய் வீட்டிற்கு சொல்லும்போது மகள் சுஸ்தமடைந்திருந்ததை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவை இன்றும் இப்படிப்பட்ட விடுதலை உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு வேத வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசிப்போம். உங்களுக்கு பிரியமானதும் பிரியமில்லாததும் எதாகிலும் ஒன்று. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன வசனம் சொல்லுங்க? 33வது வசனம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் இருந்து தனியே அழைத்து கொண்டு சென்று தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் கூட சேர்த்து வாசிங்க சார். கொன்னைவாயன், அதாவது ஒழுங்கா பேச தெரியாத ஊனமுற்ற ஒரு வாய். அவர் தன்னுடைய கையினுடைய விரலை அவன் காதுகளிலே விட்டு வேண்டிக் கொண்டார்கள். ரைட். அப்பொழுது அவர் அவனை
ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக பிரித்து கொண்டு வருகிறார். ஏன் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக பிரித்து கொண்டு வந்திருக்கிறார்? ரீசன், ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. அது அவரே சொல்கிறார். ஏன் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து தனியாக பிரித்து கொண்டு வருகிறார்? ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்ம எல்லாம் தனியாக பிரித்து எடுக்கிறார்கள் அல்லவா? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நம்ம விசேஷமாக நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இங்கே உட்கார வச்சு நமக்கு ஆண்டவர் செய்தி தருகிறார். நம்ம விசேஷித்தவர்கள். ஏன் இந்த மகனை, வியாதிப்பட்ட மகனை குணமாக்கும் என்று சொன்ன பொழுது ஜனக்கூட்டத்தார் மத்தியிலிருந்து தனியை பிரித்து அழைத்து சென்றார். அவனை மட்டும் தெரிந்து கொண்டார். அந்த இடத்துல ஏன் அதை செய்தார்? ரகசியம் இருக்கிறது. நீ சொல்லு. இல்லை இல்லை. எப்படி? அதுவும் அல்ல, அதுவும் அல்ல, அதுவும் இல்லை. யாராவது ஒரு முறை கூட நல்லா மூளையை செலவு பண்ணுங்க. நீங்களே சொல்லணும். சரி, இந்திரா சொன்ன நம்ம கேட்கணும்ல. நான் சொல்லுகிறேன். கூட்டத்தில் இருந்து அவனை தனியே பிரித்து அழைத்து வந்து தன்னுடைய விரலை அவன் காதுகளிலே போட்டு உமிழ்நீரை, நல்லா வசிங்க, உமிழ்நீரை உமிழ்ந்து அவன் நாவிலே வைக்கிறாரு. அப்படி தானே சார்? உமிழ்நீரை துப்பி அவன் நாவில் துப்புறாரு. அவன் நாவில் துப்புறாருன்னு வைப்போம். தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து தன் நாக்கு கொண்டு அவனுடைய நாக்கில் துப்பரை வைக்கிறாரு. இதை கூட்டத்தார் மத்தியில் செஞ்சா